நமக்கான பிரச்சனைகளை நாமளே பேசுறதுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் மட்டும் இல்லாமல உள்ளாட்சிகள்ல நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கிற இந்த கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் விடக்கூடாது என்றத தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் ஒண்ணு திரட்டி இந்த கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் நாம விடக்கூடாது. கடற்கரை இது ரெண்டையும் மத்தியில யார் வந்தாலும் சரி, மாநிலத்துல யார் வந்தாலும் சரி, இத கடற்கரையை தனியாருக்கு குத்தகை விடணும், அது மூலம் வருவாய் ஈட்டணும்ட்டு பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க. எங்களோடு தோளோடு தோள் நின்று செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள்ல அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு எங்களோட துணையா இருந்த நெய்தல் மகிழ்ச்சி அனைத்து பொறுப்பாளர்களே, பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும், அதற்கான ஒரு மாநாடு அப்படின்னு தான் நம்ம முதல்ல தொடங்கணும். நாம தொடங்கின நேரம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால இதே இடத்துல மிக சிறப்பா இன்னும் அதிகமான கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தகவலை கொடுத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்தோம். அதற்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால இன்னைக்கு தேர்தல் நன்னடத்த விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை அவங்களுக்கும் நம்ம சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம நடத்த வேண்டிய மாநாடு பொதுக்கூட்டமா இன்னைக்கு நடந்துன்னு இருக்கு. ஆர்வத்துல நம்ம வந்திருக்கக்கூடிய அனைவரும் பேசுறதுக்கு கண்டிப்பா நம்மளை பத்தி பேசணும்ன்றதுனால இப்ப மிக குறைந்த நேரமே இருக்கு. அதனால இத முழுக்க நன்றி தெரிவிக்க ஒரு கூட்டமா மட்டுமே இப்ப நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம காலகட்டத்துல கிட்டத்தட்ட 2004 இருந்து பல்வேறு முயற்சிகளை நம்ம எடுத்திருக்கோம். 2005 பாத்தீங்கன்னா இதே மாமல்லபுரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜி.கே. மணியன் அவர்களை வச்சு அந்த இடத்துல ஒரு மண்டல மாநாடுன்னு ஒண்ணு நடத்தணும். அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல போயிட்டு மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலுக்காக பல்வேறு கருத்தரங்களை நடத்தியிருக்கோம். நிறைய அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கோம். ஆனா இப்ப நண்பர் சரவண இப்ப கொஞ்ச நாளா நம்ம பேசும்போது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத சில ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம கூட வாழ்ந்து இப்ப நம்மளை விட்டு மறைஞ்ச வழக்கறிஞர் லிங்கன் அவர்கள் அதுக்கான ஒரு புத்தகத்தை தயார் செஞ்சு அந்த புத்தகத்துல பழங்குடியினர் பட்டியலில் பாரம்பரிய மீனவர்களை எப்படி சேர்க்கணும், அதுக்கான வழிகாட்டுதல்கள் என்ன என்றதெல்லாம் அவர் அதில் கொண்டு வந்திருந்தாரு. கண்டிப்பா அதை நம்ம அந்த இலக்கு நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்கணும் என்றதுக்காக அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் ஒவ்வொரு தடவை தேர்தலின் போதும் நாங்க ஆட்சிக்கு வந்தா மீனவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஒரு சமுதாய மக்களோட ஆட்சியாளர்களா இருக்கிறவர்களும் முயற்சி செய்யும் போது நிச்சயமா இந்த சமூகத்துக்கு பழங்குடியினர் பட்டியலில் கிடைக்கும். அதனால பல்வேறு சமூகங்களுக்கு இணையா நம்ம சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களும் ஒரு நல்ல உயர்கல்வியில போக முடியும். அதன் மூலம் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியும். ஒரு பக்கம் நமக்கான பிரச்சனைகளை நாமளே பேசுறதுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம் மட்டும் இல்லாமல உள்ளாட்சிகள்ல நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தொடர்ந்து நம்ம எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு தொடர்ந்து நம்ம வலியுறுத்தின்னு வரோம். ஆனா நம்ம எல்லாம் ஆளக்கூடிய கட்சிகளா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் மாறி மாறி வரவங்க இந்த கோரிக்கைக்காக என்ன பண்ணாங்கன்றதை இங்க பேசின எல்லாருமே எடுத்து வச்சாங்க. இது இந்த 2026 தேர்தலுக்கு முன்னால என்ன நடந்ததுன்றதெல்லாம் நம்ம பேசி முடிச்சிட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்மள பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் என்றத அதுக்காக ஒரு கூட்டமா தான் இந்த ஒரு கூட்டத்தை நம்ம நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்தோம். பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு வழக்கம் போல இந்த தேர்தலையும் நம்ம எந்த கட்சி நமக்கான பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கிறேன்ட்டு தேர்தல் அறிக்கை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்க போறோமா, இல்ல மீனவர்களுக்கு ஒவ்வொரு கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாய்ப்புகள் வழங்குறாங்க, அதுல யாரை நம்ம ஆதரிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோமா, இல்ல ஆட்சி யார் அமைச்சாலும் பரவாயில்ல பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்களை சேர்க்கறதுக்கு என்ன ஆக்கப்பூர்வமா செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோமா, இதையெல்லாம் நமக்குள்ள பேசி வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் தொடர்ந்து ஒரு தொடர் முயற்சியா நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து யார் ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல இந்த பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கிற இந்த கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் விடக்கூடாது என்றத ஒரு விஷயத்தை நம்ம அனைத்து மக்கள் மூலமா சேர்ந்து இங்க சென்னையில வைக்கணும்ன்றதுக்கான ஒரு முயற்சியை தான் நம்ம பண்ணோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் பல்வேறு கிராமங்களை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு இது ஒரு மாநாடா நம்ம நடத்தணும்னு நினைச்சோம். அது நம்மளால முடியலனாலும் தேர்தலுக்கு அப்புறமாவது இதே
இடத்துல நிச்சயமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் ஒண்ணு திரட்டி இந்த கோரிக்கையை நிறைவேற்றுற வரைக்கும் நாம விடக்கூடாது என்ற விஷயத்த வந்து நம்ம வலியுறுத்துறதுக்கான ஒரு கூட்டமா தான் இந்த கூட்டத்தை பார்க்கிறோம். இந்த கூட்டத்துல கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த பஞ்சாயத்தார்களா இருக்கட்டும் இல்ல திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பஞ்சாயத்தார்களா இருக்கட்டும், உங்ககிட்ட நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதுக்கெல்லாம் தயவு செய்து நம்ம ஊர்ல தொடர்ந்து அமாவாசை அந்த நேரங்கள்ல வந்து நம்ம ஊர் கூட்டங்களை நடத்துவோம். இல்லைன்னா நம்ம 26ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் சுனாமி நினைவு நாள் அந்த மனசுல வச்சு 26ஆம் தேதி ஊர் கூட்டங்களை கூட்டுவோம். இது வரைக்கும் நம்ம கூட்டினதெல்லாம் ஊர் கூட்டங்களா, நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை, அத அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவோம் மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய நாம எல்லாரும் இனி வரப்போற காலகட்டங்கள்ல அந்த மாதிரி கூட்டங்களோட சேர்த்து தயவு செய்து ஒரு ஊர்கள்லயோ இல்ல ஒரு தொகுதிகளில் வரக்கூடிய ஒரு 10 மீனவர் கிராமமோ இல்ல 15 மீனவர் கிராமங்களோ தயவு செய்து ஓரிரு மாசத்துக்கு ஒரு பொதுக்கூட்டத்தையாவது போட தயவு செஞ்சு முன்னால வாங்க. ஏதோ கூட்டங்கள்லாம் போட்டிருக்கோம். இந்த கூட்டங்கள் வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கு. நம்ம ஊருக்குள்ளேயே உட்கார்ந்து நம்ம பிரச்சனை, நமக்கான தொழில் ரீதியான பிரச்சனை இல்ல வாழ்வாதார பிரச்சனை, இதை மட்டுமே நமக்குள்ள பேசின்னு இருக்கோம். தயவு செய்து ஒரு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள் ஒண்ணு சேரணும். குறைஞ்சபட்சம் நம்மளோட குரலை நமக்குள்ள பேசாம பொது வெளியில நம்ம பேசணும். நமக்கான உரிமைகளை நம்ம கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அதனால வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்தார்கள் நீங்க மனசு வச்சீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓரிரு மாசங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டங்கள் மாதிரி நம்ம வந்து நமக்குள்ள கண்டிப்பா நம்ம நடத்தி ஆகணும். நம்ம பிரச்சனைகளை அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஆட்சியாளராக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொண்டு போகணும்னா இந்த போன்ற கூட்டங்கள் வந்து அவசியம். இன்னைக்கு பேசின எல்லாருமே சொல்லி நிறைய விஷயத்த கேள்விப்பட்டாங்க. மீனவ சமுதாயத்துல நம்மளோட முன்னோடிகள்லாம் யாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் எவ்வளவு சிறப்பு மிக்கவங்கன்றது இன்னைக்கு அவங்களோட குரல்ல அவங்களோட விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து வைக்கும் போது நிச்சயமா இன்னும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை வந்து தந்திருக்கோம். இப்போ நாம வந்து பழங்குடியினர் பட்டியலில் கேட்கறது, அதை நோக்கி போகிறது இல்ல, தேர்தல் வந்து போச்சு தேர்தலை நோக்கி ஓடுறது, இது எதுக்குமே அவகாசம் இல்லாம கடந்த 2022 இருந்து எங்களுக்கு இந்த இடத்துல தொடங்கினதுல இருந்து இந்த 2026 வந்த வரைக்கும் தொடர்ந்து வாழ்வாதார பிரச்சனை இந்த பகுதிகளில். நீங்க எல்லாருமே நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மெரினாவில் இங்க வாழ்றதுக்கே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இதே இடத்துல மீன்பிடி தொழில் செஞ்சு இந்த இடத்துல எங்களுக்கான குடியிருப்பை தக்க வைக்கிறதுக்கும் இல்ல மற்ற கிராமங்கள் சுதந்திரமா மீன்பிடி தொழில் செஞ்சு அவங்க ஊருக்கு எதிராக மீன் வியாபாரம் செய்ய மாதிரி இதே இந்த 9 கிராமங்கள்ல எங்களால செய்ய முடியாம அதை செய்யறத தக்க வச்சுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த இடத்துல நாங்கன்னா நாளைக்கு வேற வேற சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மீனவர்களுக்கும் வரும். ஏன்னா கடற்கரை இது ரெண்டையும் மத்தியில யார் வந்தாலும் சரி, மாநிலத்துல யார் வந்தாலும் சரி, இத கடற்கரையை வந்து தனியாருக்கு குத்தகை விடணும், அது மூலம் வருவாய் ஈட்டணும்ட்டு பல்வேறு திட்டங்களை வந்து வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம போராடி இதே இடத்துல நம்மளோட அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழணும், மற்ற சமூகங்களுக்கு இணையா கல்வி வேலை வாய்ப்புல நாமளும் போகணும்னா நிச்சயமா நம்ம பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும். அதுக்கு நெய்தல் மக்கள் கட்சி எப்பவுமே ஒரு முன்மாதிரியா இருந்து பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நாங்க தொடர்ந்து நிறைய மக்கள் கிட்ட விஷயத்தை கொண்டு போயிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகள்ல செய்யற போல இந்த பழங்குடியினர் பட்டியல சேர்க்கிற விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமான பணிகளை வந்து தொடர்ந்து செய்வோம். இதுக்கு இன்னைக்கு இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்தார்களும் முன்னோடிகளும் இருக்கிறத போல தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நிச்சயமா நெய்தல் மக்கள் கட்சிக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தரணும் அப்படின்றத கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நேரத்துல உங்களோட பொன்னான நேரங்களை ஏதோ வந்தோம் இவ்வளவு நேரம் வீணாக்கிட்டோம் அப்படின்னு இல்லாம உண்மையிலே நம்மளோட கோரிக்கை ரொம்ப முக்கியம். நிச்சயமா தேர்தல் நேரத்துல எல்லா கட்சியோட கவனத்துக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு எண்ணம் நாங்க போய் ஒவ்வொரு ஊருக்கும் அழைப்பு கொடுக்கும் போது அந்த பஞ்சாயத்தார்கிட்டயும் அந்த பொதுமக்கள் கிட்டயும் இருந்ததை காண முடிஞ்சது. அந்த வகையில இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட கண்காணிப்புல இருக்கோம். அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு பெரிய அளவுல பண்ண முடியலனாலும் நிச்சயமா இந்த குரல் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆள்ற கட்சிகளும் ஆளப்போற கட்சிகளோட தலைமையெல்லாம் இங்கதான் இருக்காங்க. அவங்க கவனத்துக்கு போகக்கூடிய வகையில இந்த கூட்டம் மிக சிறப்பா நடந்திருக்குன்றதை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு உங்களோட முழு ஒத்துழைப்பை தந்ததுக்கு நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.